வணக்கம் விலாஸ் பழசாற்றி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வட்டிலப்பம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வட்டிலப்பத்தை பற்றி சொல்லணும்னா கீழக்கரை, அதாவது எங்கள் ஊரில் வந்து இந்த வட்டிலப்பங்கிற அந்த ஸ்வீட்டு டிஷ் வந்து ரொம்ப ஃபேமஸானது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வட்டிலப்பம் எப்படி பண்ணுறது, அது டேஸ்ட் எப்படி இருக்குது, அதை பற்றி ஒரு குட்டி ரிவ்யூ. ஸோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து வட்டலப்பம் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு காப்படி தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். நாங்கள் எப்படி மெஷர் பண்ணுவோம் எங்கள் வீட்டிலன்னு சொன்னால், ஒரு கிளாஸ், அதாவது நம்ம எந்த அளவு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நல்லா கட்டியான தேங்காய் பால் ஒரு கிளாஸு, அதே அளவுக்கு முட்டை, சீனி, இதான் வந்து வட்டலப்பத்துக்கு தேவையான சாமான். இது வட்டலப்பம் வந்து கீழக்கரை ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. இது எங்களோட ஈதுக்கு வந்து எல்லா ஈதுலேயுமே வட்டலப்பம் இல்லாமல் நாங்கள் எந்த ஈதும் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. சரி, இப்போ இது வந்து இப்போ நான் ஒரு காப்படி தேங்காய் பால் எடுத்துக்கிறேன். இப்போ அதே அளவுக்கு முட்டை. சில வீட்டில் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, முட்டை வந்து ஒரு கணக்கு வச்சுப்பாங்க. ஒரு கிளாஸ் தேங்காய் பால்னால் 10 முட்டை 12 முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் அந்த மெஷர்மெண்ட் கிடையாது. நாங்கள் கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட் தான் எடுப்போம். அதாவது நாங்கள் எந்த கிளாஸில் தேங்காய் பால் எடுக்கிறோமோ அதே கிளாஸில் முட்டை, ரெண்டுமே ஃபுல்லு. நாங்கள் முட்டையை வந்து மிக்சியில் அடித்து வச்சுருவோம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு அந்த இதுலேயே முட்டையை அடித்து வச்சுருவோம். இப்போ சீனி வந்து 3/4 அளவு தான் நாங்கள் போடுவோம். ஃபுல் போட மாட்டோம், 3/4 தான் போடுவோம். இது சீனியோட மெஷர்மெண்ட்டு. அது 2 ஃபுல் கிளாஸு, இது வந்து 3/4 கிளாஸு. இப்போ ஒரு கிளாஸ் தேங்காய் பால், ஒரு கிளாஸ் முட்டை, 3/4 கிளாஸ் சீனி. இதை நல்லா இந்த சீனியை நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு, இதை நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுற முறையில் தான் நம்ம தேங்காய் வட்டலப்பத்தை வந்து பண்ணுவோம். இது ரெடி ஆகிறதுக்கு எப்படி ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆகும். இது நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன். நாங்கள் ஈதுனால நாங்கள் இது நிறைய பண்ணுவோம். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் ஒரு கிளாஸ் பண்ணிக்கிறேன். யூஸ்வலி 3 to 4 கிளாஸ் பண்ணுவோம். எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. இப்போ வட்டலப்பத்துக்கு முட்டை, தேங்காய் பால், சீனி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்வதி நெய், எங்கள் ஊர் நெய். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே நம்ம ஒரு வெயிட் வைக்கணும். வெயிட் வச்சா தான் தண்ணி உள்ளே போகாமல் வைக்கும். அது நான் ஒரு வெயிட் வச்சு நான் இதையும் வந்து மூடிட்டு ஒரு 1/2 hour ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம வட்டலப்பம் வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ வெந்திருக்கு, எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு இது குத்தி பார்த்தா தெரியும். இப்போ இது இன்னும் நடுவில் வேகலை. இந்த ஓரம்னா நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இன்னும் நடுவில் கொஞ்சம் வேகணும். ஸோ நம்ம இன்னொரு 15 to 20 minutes வைப்போம். இது ஓரத்தில் வெந்துருச்சு. ஸோ ரெடியானால் இப்படி தான் இருக்கும் வட்டலப்பம். நான் நட்ஸ் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். முந்திரி, பாதாம், கொஞ்சம் ஏலக்காய். இதை வந்து நம்ம கடைசியாக மேலே டெக்கரேஷனுக்கு ப்ளஸ் டேஸ்ட்டுக்கு நம்ம வட்டலப்பத்தில் போட போகிறோம். இப்போ நம்ம வட்டலப்பம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்க போகிறோம்.
இப்படிதான் இருக்கும் நம்ம வட்டலப்பம் ரெடி ஆனதுக்கப்புறம். ஸோ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நெய் ஊற்ற போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து வட்டலப்பத்தில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நெய் போட்டோம். இப்போ கொஞ்சம் மேலே கொஞ்சம் போடுறோம். அது மேலே நம்ம ஏலக்காய் நட்ஸ் போட போகிறோம். இது ஏலக்காய் வந்து சும்மா இதில் தட்டி வச்ச ஏலக்காய். நம்ம எம்மி வட்டலப்பம் ரெடி. இப்படிதான் இருக்கும் ரெடியானோடனே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து எங்களுக்கு ரம்ஜானு. ஸோ ஸ்வீட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இதுதான் ஸ்வீட்டு. ஸோ இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் அடுப்புலேருந்து எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். செம்ம சூடாக இருக்குது. டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம இனிப்பாக சூப்பராக இருக்குது. இது வந்து கீழக்கரை ஸ்பெஷல். கீழக்கரையில் வந்து இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீட்லேயே பண்ணுற ஸ்வீட்டு. கிளாஸியாக இருக்குது, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஸோ பேசிக்காக வந்து ஹோம்மேட் ஃபுட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா வீடியோவுமே வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிறேன். ஆனால் உண்மையாகவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து மற்ற ஸ்வீட் மாதிரி இருக்காது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக நாங்கள் பண்ணுற ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.